மார்க் 2:10 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹே ரிக்கி, உனக்கு பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி ஏதாச்சும் தெரியுமா? நான் உனக்கு அதை பத்தி சொல்லட்டுமா? ஹாரல், நீ சொல்றதை விட நம்ம கிட்ஸோட ஸ்கிட் மூலமா பார்க்கறது இன்னும் ஜாய்ஃபுல்லாகவும் நல்ல புரியவும் செய்யும். இந்நிரவு உங்களை நான் ஒரு 2000 இயர்ஸ் பின்னாடி கூட்டிட்டு போறேன். அது ஒரு அமைதியான ஊர். அந்த ஊர் பேர் தான் பெத்லஹேம். அந்த ஊர்ல தான் நம்ம ஜீசஸோட கதை ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம டிராமா டீம் வந்து நமக்கு நேட்டிவிட்டி ப்ரெசென்ட் பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம் த டிராமா டீம் டு த ஸ்டேஜ். எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? வணக்கம். சன் செய்திகள் வழங்குபவர் உங்கள் ஜெய்தன். இன்றைய சிறப்பு செய்திகள். இன்று கிறிஸ்மஸ் பண்டிகை உலகமெங்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து தலைவர்களும் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இன்று கிறிஸ்மஸ் நாளில் வழிபாட்டு தலங்கள் நிரம்பி வழிந்தன. மேலும் கிறிஸ்தவர்கள் அதிகாலையிலே புத்தாடை அணிந்து தேவாலயங்களுக்கு சென்று அங்கு அமைக்கப்பட்டிருந்த குடில்களில் குழந்தை இயேசுவை கண்டு வழிபட்டு வந்தனர். தேவாலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தன. மேலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்மஸ் தாத்தாவின் வாகன அணிவகுப்பு காண்போரை மெய் சிலிர்க்க வைத்துள்ளது. உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் புத்தாடை உடுத்தி பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை பரிமாறி இந்த கிறிஸ்மஸ் நாளை இனிதே கொண்டாடி வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, மதுப்பிரியர்களுக்கு கொண்டாட்டமோ கொண்டாட்டம்தான். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டாஸ்மாக் மதுக்கடை விற்பனை 2,50,00,000 உயர்வடைந்துள்ளது. இன்னும் சில மதுபான கடைகளில் கை கலப்புகளும் நடைபெற்றது. இத்துடன் இன்றைய சிறப்பு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பல முக்கிய தகவல்களுடன் நாளை சந்திப்போம். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அப்பா, நியூஸ் பாத்தீங்களா? எல்லாரும் எவ்வளவு ஜாலியா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றாங்க. வான வேடிக்கை விடுறாங்க, புது ட்ரெஸ் போடுறாங்க, கேக் கட் பண்றாங்க. அப்பா, எனக்கிட்ட இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்காக சேர்த்து வச்ச 1000 ரியால் இருக்குப்பா. நாமளும் பட்டாசெல்லாம் வாங்கி நம்ம ஜீசஸ் பர்த்டே ஜாலியா செலிப்ரேட் பண்ணுவோமா? தம்பி, உண்மையான கிறிஸ்மஸ் பண்டிகையின் அர்த்தம் புரியாம இந்த மக்கள் வீணாக ஆடம்பரமா செலவு செய்து காசை கரியாக்குறாங்க. நீயுமாடா இப்படி கேக்குற? என்னப்பா, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? நம்ம ஜீசஸ் பர்த்டேல அதான் கேட்டேன். அப்பா, உண்மையான கிறிஸ்மஸ் பண்டிகை அர்த்தம் என்னப்பா? ஆமா, ஜீசஸ் எதுக்காக மாட்டு தொழுத்தில் பிறந்தாங்க? ஜீசஸ் பிறந்த கதையை எனக்கு சொல்றீங்களாப்பா? ஓ, கண்டிப்பா சொல்றேன்டா, கவனமா கேளு. சுமார் 2025 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள நாசரேத் என்ற ஊரில் மேரி என்ற யூத பெண் வசித்து வந்தார். அவளுக்கு யோசேப்பு என்ற இளைஞனோடு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. ஓரிரவில் மேரி தூங்கிக் கொண்டிருந்த போது Mary, did you know that your baby boy will one day walk on water? Mary, did you know that your baby boy will save our sons and daughters? Arrivayo பிள்ளைதான் புதுமைகள் செய்வாரே. நீ
பார்த்தபோது பிரகாசமுள்ள ஒரு ஒளியை கண்டாள். தேவனால் அனுப்பப்பட்ட கேப்ரியேல் என்னும் தூதன் அவள் முன் நின்று கொண்டிருந்தாள். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளோ கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இது எப்படி ஆகும்? எனக்கு இன்னும் திருமணமாகவில்லையே. மரியாளே, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. போற்றி புகழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என்னாமா இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. தயையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. யோசேப்பு நீதிமானாயிருந்தான். தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாள் கருவுற்றிருக்கிறதை அறிந்த யோசேப்பு அவளை அவமானப்படுத்த மனமில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அன்று இரவு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள பயப்படாதே. அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தை பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் உலக மக்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் மனைவியை சேர்த்து கொண்டான். மேகங்கள் முழங்கிட வானவர் கூட்டத்தின் வாழ்த்தொலி கேட்கிறது. இறை பிறப்பில் மண்ணினில் மாந்தரின் மனங்களும் நிறைவுடன் மகிழ்கின்றது. மேகங்கள் முழங்கிட வானவர் கூட்டத்தின் வாழ்த்தொலி கேட்கிறது. இறை பிறப்பில் மண்ணினில் மாந்தரின் மனங்களும் நிறைவுடன் மகிழ்கின்றது. குழந்தையின் அழுகுரல் அழைக்கிறது. அனைவரும் திருப்பலி ஆற்றிட விரைந்திடுவோம். குழந்தையின் அழுகுரல் அழைக்கிறது. அனைவரும் திருப்பலி ஆற்றிட விரைந்திடுவோம். In excellence is there
சொன்னேயோ. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் யோசேப்பு அவளை அறியாதிருந்தான். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று மன்னன் அகுஸ்தராயனால் கட்டளை பிறந்தது. அதாவது நாட்டில் எத்தனை மக்கள் உள்ளனர் என்பதை அறியும்படி மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படியான கட்டளை. இதனால் சகல ஜனங்களுக்கும் அறிவிக்க வேண்டிய கட்டளை என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று மன்னன் அகுஸ்தராயனால் கட்டளை பிறந்தது. எனவே எல்லாரும் தங்கள் தங்கள் ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். Imagine being able to build an இதனால் யோசேப்பும் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியாயிருந்த மரியாளுடன் குடிமதிப்பு எழுதும்படி கலிலியா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் ஊருக்கு போனார்கள். பிரயாணத்தின் நிமித்தம் அவள் மிகவும் களைப்புற்று இருந்ததால் அங்கே அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. பிரசவிக்க சத்திரத்தில் இடம் கிடைக்கவில்லை. இடம் தேடி அலைந்தார்கள். ஒரு மாட்டுத் தொழுவம் மட்டுமே கிடைத்தது. அங்கே மரியாள் உலக இரட்சகரான இயேசு என்னும் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள்.
நாட்களில் மேய்ப்பர்கள் பெத்லகேமிற்கு அருகிலுள்ள வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று வானில் ஒரு வெளிச்சம் தோன்றி அவர்களை சுற்றி பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களிடம், பயப்படாதிருங்கள், இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். மெய்ப்பர்களே, நாம் இப்பவே பெத்லகேம் ஊருக்கு போய் நம்முடைய குழந்தை இயேசுவை பார்ப்போம். சீக்கிரம் போவோம், வாருங்கள். ஓ போலாமே. ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. நட்டே ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. மெட்டை கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். மெட்டை கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்டே ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. அவர்கள் குழந்தை இயேசுவை கண்டு வணங்கினார்கள். நாம் கடவுளை பார்த்தோம் என்று சந்தோஷத்துடன் கூறப்பட்டு ஊரில் உள்ள எல்லா மக்களிடம் போய் சொன்னார்கள். மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி ஒன்னு சொல்ல போறேன். வானதூதர் வாழ்த்துரைக்க வையமெல்லாம் வாழ்வு பெற இடையர்கள் கூடி வர ஞானிகள் தேடி வர மாட்டு கொட்டகையில் சூசை மறி மத்தியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராசாவா நம்ம இயேசுசாமி பிறந்தாரு. நம்ம இயேசுசாமி பிறந்தாரு. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். இப்படியாக உலக இரட்சகராம் இயேசு பிறந்த செய்தி எல்லாருக்கும் தெரிய வந்தது. பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து
பின்பு சாஸ்திரிகள் அக்குழந்தையை குறித்து விசாரிக்க எருசலேமில் உள்ள ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு வந்தார்கள். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி வணங்கி, ராஜாவே வாழ்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். சாஸ்திரிகளே, என்ன சொல்லுகிறீர்கள்? ராஜா மிகவும் கோபமடைந்து, அகிலம் போற்றும் அரசனாக அவனி எங்கும் ஆள்பவனாக அவதரித்த புருஷனாக அரங்கினுள்ளே ஏரோதுவாக உலகில் உதித்த ஒளி நானே, உலகில் எனக்கு நிகர் ஏது? யூத குலத்தின் நம்பிக்கையே, வேதங்களை நன்கு கற்றவனே, நீ பாதகங்கள் செய்ய அஞ்சிடேனே, பாறை ஆளும் நல்ல செங்கோலனே. யூதருக்கு ராஜாவா? நான் ஒரு ராஜா இருக்க எப்படி இன்னொருவன் பிறக்கக்கூடும்? பிரதான ஆசாரியரே, வேதபாரகரே, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது? நன்றாக பார்த்து சொல்லுங்கள். யூதேய தேசத்தில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என எழுதியிருக்கிறது மன்னா. ஓஹோ, அப்படியா? சாஸ்திரிகளே, நீங்கள் பெத்லஹேமிற்கு போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள். பிள்ளையை காண சாஸ்திரிகள் பெத்லகேமிற்கு சென்றார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பின்பு கர்த்தருடைய தூதன் சாஸ்திரிகளிடம், சொப்பனத்தில் நீங்கள் ஏரோதினிடம் போகாமல் வேறு வழியாய் உங்கள் தேசத்திற்கு போகும்படி சொன்னார். பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், எனவே நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு போய் நான் சொல்லும் வரை அங்கே இரு. அப்படியே யோசேப்பு மரியாளையும் குழந்தையையும் கூட்டிக் கொண்டு ஏரோது ராஜாவின் மரணம் வரை எகிப்திலேயே இருந்தார்கள்.
ஜீசஸ் ஸ்டோரி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அந்த ஏரோது ராஜா நம்ம ஜீசஸை கொலை செய்ய எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காரு இல்லப்பா? ஆமாப்பா, ஏரோதோட பிளான் எல்லாம் பிதாவாகி தேவன் முறியடித்தார். தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அவர் பாதுகாக்கும் விதம் மிகவும் அதிசயமானது, ஆச்சரியமானதும் கூட தம்பி. நம்மை கூட அப்படிதான் இந்நாள் வரை நடத்துகிறார். அப்பா, நம்ம ஜீசஸ் பிறந்தப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. தங்க கூட இடம் இல்லாம மாட்டு தொழுவத்துல பிறந்திருக்காங்க. அங்க பயங்கர ஸ்மெல்லா இருந்திருக்கும்லப்பா? ஆமா தம்பி, நம்ம ஜீசஸ் நினைச்சிருந்தா பெரிய பங்களா என்ன, பெரிய பேலஸ்ல கூட பிறந்திருக்கலாம். ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தையே படைத்தவர், உலகத்தையே ஆளுகிறவர். வானத்தையும் பூமியையும் தம்முடைய வார்த்தையால் படைத்த தேவன் தம்மை தாமே தாழ்த்தி மனுஷ ரூபமாய் நமக்காக நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த பூமியிலே பாலகனாய் பிறந்தார். அவர் இந்த பூமியிலே 33 வருடம் வாழ்ந்தார். அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாளில் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி சிலுவையில் நமக்காக பலியானார். அப்பா, இயேசு எதற்காக சிலுவையில் பலியானார்? நம்முடைய ஆதி பெற்றோர்களாகிய ஆதாமேவால் செய்த பாவத்தின் விளைவாக இவ்வுலகில் பிறக்கின்ற அனைவருக்கும் ஜென்ம பாவம் தொடர்ந்து கொண்டே வந்தது. இதனால் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டதா? அப்புறம் என்னப்பா நடந்துச்சு? ஆமா, இந்த உறவை புதுப்பிக்க குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட வேண்டியதா இருந்தது. என்ன, ரத்தம் சிந்தணுமா? ஏன் அப்படிப்பா? ஆமாம் தம்பி, ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று பிரமாணம் இருந்தது. இதனால் மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள உறவை புதுப்பிக்க நம்முடைய பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே மனிதனாக பிறக்க செய்து சிலுவையில் மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். நமக்கு நித்திய ஜீவனையும் பெற்று தந்தார். அதாவது தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்து தந்தார். நாம் பரலோகம் செல்ல வழியையும் உருவாக்கினார். ஆனால் கிறிஸ்தவர்கள் கூட அதை உணராமல் தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமையாகி ஆடம்பரமாக செலவு செய்து தங்கள் உடலையும் கெடுத்து தங்கள் குடும்ப சமாதானத்தையும் குலைத்து போடுகிறார்கள். தம்பி, உண்மையான கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியுமாடா? இயேசு கிறிஸ்து எப்படி தாழ்மையின் ரூபமாய் வாழ்ந்து காட்டினாரோ அப்படியே நாமும் தாழ்மையோடு வாழ்ந்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து கிறிஸ்துவின் அன்பை செயல் வடிவில் காட்ட வேண்டும். அது மட்டும் இல்லப்பா, இலவசமா நமக்கு கிடைச்ச ரட்சிப்ப எல்லாருக்கும் சொல்லணும். ஓகேவா? அப்பா, கிறிஸ்மஸ்னா என்னன்னு எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சுப்பா. எனக்காக பிறந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்த என் இயேசுவின் அன்பை ரட்சிப்பை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன்ப்பா. வெரி குட் மகனே. அப்பா, நான் சேர்த்து வச்ச 1000 ரியால ஏழை மக்களுக்கு அரிசி, காய்கறி, பருப்பு, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்போமா? ஓகேடா, கண்டிப்பா செய்வோம். வாடா, இப்பவே லூலுக்கு போலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் சமாதானத்தின் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல்.